ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 1:56 AM மணிக்கு நடந்த செவ்வாய் பெயர்ச்சியால செவ்வாய் பகவான் மிதுன ராசியை விட்டு நகர்ந்து அடுத்த ராசியான கடக ராசிக்குள்ள நுழைஞ்சிருக்காருங்க. கடகம் செவ்வாயுடைய நீச்ச வீடுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஜோதிடத்துல இந்த நீச்சம்னு சொல்லக்கூடிய சொல் பல இடங்கள்ல தவறா புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு கிரகம் நீச்சம் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது அந்த கிரகம் பூமியை விட்டு அதிக தூரத்துல இருக்குன்னு மட்டும்தான் அர்த்தங்க. இதுவே உச்சமா இருந்தா பூமிக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். உதாரணமா சூரியன் எடுத்துட்டோம்னா சித்திரை மாதம் மேஷ ராசியில உச்சமாவாரு, வெயில் அதிகமா இருக்கும். இதுவே ஐப்பசியில துலாம்ல நீச்சமாவாரு, வெயிலே அதிகம் இருக்காது. சூரியன் ஒளி கிரகங்கிறதுனால நம்மளால இந்த நிலைகளை உணர முடியுது. செவ்வாய் விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது நேரடி ஒளி இல்லாத கிரகம், சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கிரகம். அதனால உச்ச நீச்சம் செவ்வாயை பொறுத்தளவு வெளிப்படையா தெரியாதுங்க. செவ்வாய் மகரத்துல உச்சமாவாரு, கடகத்துல நீச்சமாவாரு. இப்ப அவர் கடகத்துக்கு வந்திருக்காருங்க. ஜூன் 7ஆம் தேதி வரை கடகத்துல நீச்சமான நிலையில தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்த நிலையில தான் இருப்பாரு. இதனால ஒரு சில ராசிகளுக்கு நன்மை நடக்கும். அதை முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குங்க. நீச்ச செவ்வாயால எப்படி சில ராசிகளுக்கு நன்மையோ அதே மாதிரி செவ்வாய் சுபராக வரக்கூடிய சில ராசிகளுக்கு தீமையும் நடக்குங்க. அது எந்தெந்த ராசிகள், அவங்க எதுல கவனமா இருக்கணும்னு பார்க்கலாங்க. முதல் ராசி மேஷ ராசி, செவ்வாயுடைய சொந்த ராசி. மேஷ ராசியுடைய அதிபதியே செவ்வாய் தாங்க. அவரே இப்ப 4ஆம் வீட்டுல நீச்சமாகிறது மேஷ ராசியை பொறுத்தளவுல தீமை தரக்கூடிய விஷயம்தான். அதுவும் 4ஆம் வீடுங்கிறதுனால செவ்வாய்க்கு திக்பலமும் சுத்தமா இருக்காதுங்க. அப்ப ஸ்தான பலம் இல்ல, திக்பலமும் இல்ல, திருக்பலம்னு சொல்லப்படக்கூடிய சுபகிரக பார்வை பலமும் இல்ல. உங்க தலைவர் இங்க ரொம்ப அடிவாங்கிறாருன்னு தாங்க சொல்லணும். மேஷ ராசிக்காரர்களான நீங்க ஜூன் 7ஆம் தேதி வரை ஹைஜீனிக்கா இருக்கணும், அதாவது சுகாதாரமா இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வைக்குங்க. கூடவே மனக்குழப்பங்கள், எடுத்த முயற்சியில பின்வாங்கிறது, தாழ்வு மனப்பான்மை மற்றும் தேவையில்லாத பயங்களை எதிர்கொள்ள நேரிடும். செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு உடையவராகவும் வந்து 4ஆம் வீட்டுல நீச்சமாகிறது. வாகனங்களை இயக்கும் போது அதிக கவனம் தேவைங்க. பாதகாதிபதி அஷ்டமாதிபதி திசை நடக்கிறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். லாங் டிரைவை தவிர்க்கிறது நல்லதுங்க. செவ்வாயை பலப்படுத்த பழனி முருகனை வழிபடுங்கள். 2வது ராசி கடகராசி. என்ன சார் இப்பதான் அஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னு நிம்மதியா இருந்தோம், எங்க பேரையும் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களேன்னு கடகராசிக்காரங்க நினைக்கிறது புரியுதுங்க. என்ன பண்றது, உங்க ராசியுடைய ராஜ யோகாதிபதியாச்சே செவ்வாய். கடகராசிக்கு சொந்தக்காரரான சந்திரன் நல்லது செய்யறதை விட உங்களுக்கு காட்ஃபாதர் செவ்வாதான். 5, 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ள நீச்சமாகிறதால ஜூன் 7ஆம் தேதி வரை தொழில் அல்லது வேலையில் சிக்கல்கள், இடமாற்றம், ஒர்க் பிரஷர், போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் திணறுவது போன்ற விஷயங்களை சந்திப்பீங்க. வியாபாரிகளுக்கு முன்ன மாதிரி சேல்ஸ் நடக்காது, ஓரளவு மந்த நிலை தான் காணப்படும். என்னைக்கோ நடக்க போற விஷயத்தை நினைச்சு இப்ப பயந்துட்டு இருப்பீங்க. எண்ணங்கள் அலைபாயும். 5 குடையவரான செவ்வாய் நீச்சமாகிறதால உங்க குழந்தைகளை பற்றிய கவலையும் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய பயமும் மேலோங்கும். நீங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு திருச்செந்தூர் முருகனை திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் மனதால் நினைத்து வழிபட்டு வாருங்கள். 3வது ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்கும் ராசி அதிபதியாக செவ்வாயே உள்ளார். அவர் 9ஆம் இடமான கடகத்துல நீச்சமாயிருக்கிறது ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். கைகால் சோர்வு, அசதி போன்ற உபாதைகளை ஏற்படுத்தும். குறைந்த இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், அதாவது ஹைப்போடென்ஷன் இருக்கிறவங்க, முக்கியமா வயதானவங்க அடிக்கடி பிபி செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. வெயில்ல அதிகமா வெளியே செல்வதை தவிர்த்துருங்க. தொலைதூர பயணம் செல்லக்கூடிய விருச்சிக ராசியினர் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். தெய்வ நிந்தனைக்கான நாத்திக எண்ணங்கள் அடிக்கடி தோன்றக்கூடும். செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றதுனால அவர் நீச்சமாகிறது கடன்கள் மூலம் உறவுகளுக்குள் சில சங்கடங்களை கொடுக்கும். தாய்மாமன் வர்க்கத்தினருடன் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சலிப்பு ஏற்படும். ஜூன் 7ஆம் தேதி வரை நெருங்கிய நண்பராயிருந்தாலும் உறவினராயிருந்தாலும் கூட மற்றவங்களுடைய பிரச்சனையில மூக்க நுழைக்காம இருக்கிறது நல்லதுங்க. நீங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நீச்ச செவ்வாயால் ஏற்படும் கெடுபலன்களை குறைக்கும். 4வது ராசி மீனம்.
மீன ராசிக்கு செவ்வாய் தன பாக்கியாதிபதியாக வருவாருங்க. அவர் 5ஆம் வீடான கடகத்துல நீச்சமாகிறது. பணவரவையும் அதிர்ஷ்டத்தையும் தடை செய்யக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மனதளவில் நழுவிச் சென்ற வாய்ப்புகளை பற்றியும் முடிக்காமல் விட்ட வேலைகளை பற்றியும் எந்நேரமும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். பேச்சுல நிதானம் தேவை. மனதில் பட்டதையும் எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். பூசி மெழுகி பேசுறது தாங்க புத்திசாலித்தனம். ராசிக்குள்ள சனி இருக்கும்போது 5இல் செவ்வாய் நீச்சமாயிருக்கக்கூடிய இந்த 2 மாத காலகட்டம் அதிர்ஷ்ட குறைவான காலகட்டம்னே சொல்லலாங்க. குழந்தைகளுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களால உங்களுக்கு தலைவலி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. அரசியல்வாதிகளை பகையாக்கி கொள்ள வேண்டாம். நீச்ச செவ்வாய் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை இழக்க வைப்பார். இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபடுங்கள். நேயர்களே, கடக ராசியில செவ்வாய் இருக்க போற ஜூன் 7 வரையிலான இந்த 2 மாத காலகட்டத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய 4 ராசிகள் பற்றி பார்த்தோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.